வணக்கம். ஐபிஎல் 2026 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஹோம் போட்டிகள் சேப்பாக்கிலிருந்து ராஞ்சிக்கு மாறுவது குறித்து முழு விவரங்களை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்கள் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேப்பாக்கில் தனது அனைத்து ஹோம் போட்டிகளையும் நடத்த முடியாமல் போகலாம். சேப்பாக்கு ஸ்டேடியம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு கோட்டையாகும். ஆனால் தேர்தல் நாட்களில் சென்னையில் நடைபெறவிருந்த போட்டிகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். திருவனந்தபுரம் ஒரு மாற்று இடமாக பரிசீலிக்கப்பட்டாலும் ராஞ்சிக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ராஞ்சி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு வலுவான தேர்வாக உருவெடுத்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் எம்.எஸ். தோனியின் தொடர்ச்சியான புகழ். தோனியின் சொந்த ஊர் ராஞ்சி என்பதால் அவருக்கு அங்கு ஒரு ஆழ்ந்த உணர்ச்சிபூர்வமான தொடர்பு உள்ளது. ஐபிஎல் 2026 தோனியின் கடைசி சீசனாக இருக்கலாம் என்பதால் அவரது பாரம்பரியத்தை கௌரவிக்கவும் ரசிகர்களின் ஆர்வத்தையும் அதிகரிக்கவும் ராஞ்சியில் ஹோம் போட்டிகளை நடத்த திட்டமிடலாம். ஜனவரி 24, 2026 அன்று 44 வயதான தோனி ஐபிஎல் 2026 சீசனுக்காக ராஞ்சியில் வலைப்பயிற்சியை தொடங்கியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில கிரிக்கெட் சங்கம் ஒரு வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளது. அதில் தோனி பேட்டிங் பயிற்சி மேற்கொள்வது காணப்படுகிறது. ராஞ்சியில் உள்ள ஜேஎஸ்சிஏ சர்வதேச ஸ்டேடியம் ஏற்கனவே சர்வதேச போட்டிகளையும் ஐபிஎல் போட்டிகளையும் நடத்தியுள்ளது. இந்த ஸ்டேடியம் 50,000 பார்வையாளர்கள் அமரும் திறன் கொண்டதுடன் 76 கார்ப்பரேட் பாக்ஸ்களையும் கொண்டுள்ளது. பார்வையாளர்கள் கிழக்கில் உள்ள 2 மலைகளிலிருந்தும் மேற்கில் உள்ள 2 மலைகளிலிருந்தும் காட்சிகளை ரசிக்கலாம். இந்த ஸ்டேடியம் ஒரு உட்புற கிரிக்கெட் மையத்தையும் கொண்டுள்ளது. இதில் 3 உட்புற பிட்ச்களும் பயிற்சிக்கு வரும் வீரர்கள் தங்குவதற்கு ஒரு குடியிருப்பு வளாகமும் உள்ளன. ஜேஎஸ்சிஏ சர்வதேச ஸ்டேடியத்தில் உள்ள பிட்ச் ஒரு சமநிலையான தன்மையை கொண்டுள்ளது. இது பேட்ஸ்மேன்கள் மற்றும் பந்து வீச்சாளர்கள் இருவருக்கும் உதவுகிறது. ஐபிஎல் 2026 சீசன் மார்ச் 26 முதல் மே 31, 2026 வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான அணிகளில் ஒன்றாகும். மும்பை இந்தியன்ஸ் உடன் இணைந்து 5 ஐபிஎல் பட்டங்களை வென்றுள்ளது. சேப்பாக்கு ஸ்டேடியம் 1916 இல் நிறுவப்பட்டது மற்றும் இந்தியாவின் பழமையான சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியங்களில் ஒன்றாகும். சேப்பாக்கில் உள்ள ரசிகர்களுக்கு வருத்தம் அளித்தாலும் ராஞ்சியில் போட்டிகள் நடைபெறுவது தோனியின் சொந்த ஊர் ரசிகர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்கும். இது தோனியின் இறுதி ஐபிஎல் சீசனாக இருக்கலாம் என்பதால் ராஞ்சியில் அவருக்கு முன்னெப்போதும் இல்லாத ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் 2026 இல் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது ஹோம் போட்டிகளில் சிலவற்றை ராஞ்சியில் விளையாடும் என்ற முடிவு தோனியின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தும்.